கேரளாவில் ஷிகெல்லா பாக்டீரியா பரவல் காரணமாக மேலும் ஒரு சிறுவன் பலியாகி இருக்கிறார். என்னங்க கேரளாவில் ஷிகெல்லா அவுட் பிரேக் பார்த்து பயந்துட்டீங்களா? முதல்ல ஷிகெல்லானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷிகெல்லான்றது ஒரு பாக்டீரியா, அது நம்ம குடலை பாதிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வரலாம், டயரியா வரலாம். டயரியாலேயே சம்டைம் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம், பிளட் இல்லை சலம் அந்த மாதிரி வரலாம். அண்ட் வயிறு வலி இருக்கும். இது நார்மலாக ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இல்லை 60 வயசு வேலை இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகுது, சிவியர் டீஹைட்ரேஷன்லாம் வருது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம டாக்டரை போய் பார்க்கணுங்க. இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன், அதாவது அன்ஹைஜீனிக்காக இருக்க தண்ணி, சாப்பாடு, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த கூவம் உரமாக இருக்கும், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால அதில் ஏதாவது கலப்படம் ஏற்படுதுன்னா அது நம்ம குடலை போய் பாதிக்கும். அண்ட் இது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயமானா கண்டிப்பாக இல்லை. இதை நம்ம சீக்கிரமாகவே டயக்னோஸ் பண்ணால் நார்மல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அதை நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ கேரளா ட்ரிப் போகலாமா வேண்டாமா டாக்டர்? தாராளமாக போகலாங்க. ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த விஷயம் தான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒழுங்காக கை கழுவுங்க. அந்த மாதிரி நீட்டாக இருந்துட்டாலே ஒன்றுமே ஆகாது. பி அவேர், டேக் கேர்.